வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 26th May hindueditorial செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பேட்லிங் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச், அதாவது அந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஃபைலிங் ஆஃப் டிஃபமேஷன் கேஸ் அகேன்ஸ்ட் அ ப்ரெஸ். அதாவது வந்து பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ், அதாவது இந்த பொய் வழக்கு இல்லை அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அதை வந்து இப்போ ப்ரெஸ் பீப்புளுக்கு எதிராக வந்து நிறையா வந்து வழக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. A future of public life in Tamil Nadu in the last 3 decades has been the indiscriminate institution of criminal defamation proceedings against opposition leaders and the media. ஸோ indiscriminate அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கண்மூடித்தனமாக செய்கிறது, எந்த ஒரு விளைவு எதையும் வந்து யோசிக்காமல் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். டிஃபமேஷன் அப்படின்னா ஒரு அவதூறு இல்லை ஒரு நற்பெயரை கெடுக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டிஃபமேஷன் அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த பொது வாழ்க்கையில் இருக்காங்க பார்த்தீங்களா, கடந்த 30 ஆண்டுகளாக வந்து இந்த பொது வாழ்க்கையில் இருக்காங்களா, அவங்க மேலே வந்து கண்மூடித்தனமாக ஒரு அவங்களோட நல்ல பெயரை வந்து கெடுக்கிற மாதிரி வந்து ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறது தான் வந்து வழக்கமாக இருக்குது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களோ இல்லை வந்து ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவங்களோ அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கை தொடுக்கிறது தான் வந்து இப்போதைக்கு வந்து கடந்த 30 வருஷமாக வந்து இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. It is no surprise then that the most comprehensive judgment on the limits of the state's power to prosecute members of the press for defamation should come from the Madras High Court. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அரசுக்கு எதிராக வந்து இந்த பத்திரிக்கையாளங்களை எழுதுறாங்கல்ல, அரசு இந்த மாதிரி செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசோட நற்பெயரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தங்களோட பத்திரிகையில் வந்து கொடுக்குறாங்களே, ஸோ அதுக்கு எதிராக வந்து அரசு வந்து எங்களோட நல்ல பெயரை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து ப்ரெஸ் மேலே வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அரசு சார்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க. The verdict of Justice Abdul Quddus quashing a series of defamation complaints filed since 2011-12 is remarkable for applying a set of rules that would firmly deter the hasty and ill-advised resort to state-funded prosecution on behalf of public servants. So quashing அப்படின்னா ஒரு விஷயத்தை செல்லாது, இன்வேலிட் அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் குவாஷிங் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்டிஸ் அப்துல் குதோஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011-12 ஏகப்பட்ட இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து, அதாவது பப்ளிக் சர்வன்ஸ் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சார்பாக வந்து அரசு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா அவங்க ப்ரெஸ் பீப்புளுக்கு மேலே வந்து நிறையா அவங்கள வந்து தப்பாக பேசிட்டாங்க, பப்ளிக் சர்வன்ஸ் வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால ப்ரெஸ் பீப்புளுக்கு மேலே வந்து நிறைய வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் அப்துல் குடோஸ் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. The first principle is that the state should not impulsively invoke provisions in the CRPC to get its public prosecutor to file defamation complaints in response to every report that contains criticism. Impulsively அப்படின்னா யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொள்கை இருக்குது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன கொள்கை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசி அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்கார், ஒரு ஐஏஎஸோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரியோ இருக்கார், அவர் மேலே ஒரு விமர்சனமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையாளங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் இல்லை வந்து அது மேலே ஒரு விசாரணை நடத்தாமல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லாயர் வச்சுருப்பாங்களா, அவங்கள தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக அந்த பத்திரிகை மேலே வந்து வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து அவங்க மேலே வழக்கு தொடுக்கக்கூடாது, பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. The court deems such impulsive actions as amounting to throttling democracy. ஸோ throttling அப்படின்னா திணற அடிக்கிறது, இல்லை கழுத்து நெரிச்சு அப்படியே கொலை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த மாதிரி பண்ணால், அதாவது வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாகவே இருந்தாலும் அவர் வந்து ஒரு தன்னோட விஷயத்தை செய்யலை, தன்னோட வேலை செய்யலை அப்படிங்கும்போது தான் வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு கிரிட்டிசிசமோ இல்லை விமர்சனமோ பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள். ஸோ அப்படி ஒரு சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குது, பத்திரிகையாளர்களில் ஒரு சுதந்திரம் இருக்குது. ஸோ அப்படி அவங்க மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்துக்கிட்டு இருந்தால் இது வந்து நம்ம நாட்டோட முக்கியமான இதே வந்து ஜனநாயகம் தான். ஸோ அந்த ஜனநாயகத்தையே வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. It advises the government to have a higher threshold for invoking defamation provisions. ஸோ
இப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அவங்கள விமர்சனம் பண்ணுறவங்கள அவங்களுக்கு எதிராக நீங்கள் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஹையராக வந்து நீங்கள் வந்து ஒரு விசாரணை அதாவது ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இதுக்கு மேலே ஒரு தவறான இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு அனுமதிக்கணும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. It notes that each time a public servant feels defamed by a press report, it does not automatically give rise to a cause for asking the public prosecutor to initiate proceedings on her behalf. அதாவது வந்து பப்ளிக் சர்வெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்போல்லாம் வந்து தங்கள் மேலே வந்து ஒரு விமர்சனம் வருது இல்லை தங்களோட நல்ல பெயரை வந்து கெடுக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணுறாங்களோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தங்களோட லாயர் மூலிமா வந்து அந்த ப்ரெஸ்ஸுக்கு எதிராக வந்து ரிப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழக்கை தொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The statutory distinction between defaming a public servant as a person and as the state itself being defamed has to be maintained. அதாவது வந்து statutory distinction, அதாவது ஒரு வேறுபாடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து தன்னோட ஒரு சொந்த இதில் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயம். அவர் தப்பு பண்ணதுனால அந்த கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிறது வேற விஷயம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் மேலே கேஸ் போடுறது, அந்த ப்ரெஸ் மேலே கேஸ் போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. Justice Kudos goes on to fault the government for according sanctions to the initiation of cases through prosecutors without explaining how the state has been defamed. அதாவது ஜஸ்டிஸ் குடோஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அதாவது இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரியோ வந்து அவங்க மேலே விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மாநில அரசை பாதிக்குதா இல்லை மாநில அரசு பப்ளிக் சர்வெண்ட்டுங்க அப்படிங்கிறதுனால அவரோட தனிப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்களா இல்லை இந்த முழு அந்த அரசையே வந்து அவங்க குத்தம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டை எந்த விதமான இதுவும் பண்ணலை அப்படின்னா அது வந்து அவரோட தனிப்பட்ட இதில் விட்டுறணும். இதுக்காக வந்து மாநில அரசு தன்னோட அரசு வழக்கறிஞர் மூலமா கேஸ் தொடுக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. He cautions prosecutors against acting like a post office, noting that their role is to scrutinize the material independently to see if the offence has been made out, and if so, whether it relates to public servants' conduct in the course of discharging official functions or not before filing a complaint. So, scrutinize அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இப்போ வந்து இந்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நடந்துக்கிறத நீங்கள் முதல்ல நிறுத்தணும். அதே மாதிரி உங்கள் ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆய்வு செய்யணும். அதாவது இப்போ வந்து பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் வருது அப்படின்னா அது வந்து அவரோட வேலையை செய்யாமல் அவர் வந்து இருக்காரா, அதனால தான் வந்து அவர் மேலே ஒரு விமர்சனம் இல்லை ஒரு அவதூறு வழக்கு இல்லை நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸை நீங்கள் வந்து நடத்தணும், அந்த வழக்கை வந்து நீங்கள் கையில் எடுத்து நடத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் அரசு சொல்லிருச்சு அப்படிங்கிறதுனால எடுத்து பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கேஸை எடுக்கலாமா இல்லை எதனால் வந்து அந்த விமர்சனம் அந்த பப்ளிக் சர்வெண்ட் மேலே இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை நீங்கள் உங்கள் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. So the court finds that many were cases in which public servants ought to have filed individual cases. So court வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணதுனால பப்ளிக் அந்த நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பப்ளிக் சர்வன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து தனியாக ஒரு வழக்கறிஞர்களை வச்சு தான் வந்து நிறைய கேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கோர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. An earlier Madras High Court ruling noted that an essential ingredient of criminal defamation must be that an imputation was actuated by malice or with reckless disregard for the truth. So imputation அப்படின்னா குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். malice அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு நற்பெயர் இந்த மாதிரி ஒரு டிஃபமேஷன் கேஸ் அதாவது அவதூறு வழக்கு வந்து இந்த ப்ரெஸ் மேலே போடணும் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பப்ளிக் சர்வெண்ட் வந்து மக்களுக்கு வந்து தீங்கு விளைக்கு மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சுருக்காரா இல்லை அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா, அப்படி இல்லைன்னா உண்மைக்கு புறம்பாக அவர் ஏதாவது நடந்திருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டிஃபமேஷன் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில்.
A recent judgment by Justice G.R. Swaminathan enunciated what is known in the United States as the Sullivan rule of actual malice. ஸோ enunciated அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ஸோ ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு விஷயத்தை தெளிவாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதே மாதிரி தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் சுல்லிவான் அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அதிகாரிகள் வந்து மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி செயல் செஞ்சாங்க. அதனால் அதுக்கு எதிராக வந்து அந்த அரசு அதிகாரிகள் தான் வந்து தப்பு சொன்னாங்களே ஒழிய சாதாரண மக்களை வந்து தப்பு சொல்ல. அந்த பப்ளிக் அந்த ப்ரெஸ் இருக்காங்க, ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே அந்த சுலிமான் அப்படிங்கிறவர் ஒரு ப்ரெஸ் பீப்புள், ஸோ ஒரு பத்திரிகையாளர், ஸோ அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிறாங்க. While quashing a private complaint against a journalist and a newspaper, the judge said two of the exceptions to be defamation given in Section 49 pertain to public conduct of public servants and conduct of any person on any public question. So pertain to அப்படின்னா தொடர்புடைய அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலேயோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் மேலேயோ இந்த மாதிரி ஒரு செல்லாது என அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டிஃபமேஷன் வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 49ல் 2 தளர்வுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி வந்து தங்களோட நடத்தையை வந்து அதாவது பிஹேவியர் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தப்பாக வந்து இது பண்ணுறாங்களா, இல்லை அந்த பப்ளிக் வந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு தவறான நோக்கத்தோடு இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த டெஃபமேஷன் கேஸை வந்து அவங்க போட முடியும், பத்திரிகையாளர்கள் போட முடியும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. This implies that the legislature itself believed that unless it is demonstrated that reporting on a public servant's conduct or on a public question was vitiated by malice, the question of defamation does not arise, and that even inaccuracies in reporting need not occasion a prosecution for defamation. So vitiated by அப்படின்னா பார்த்தீங்கன்னா களங்கம் உண்டாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இதன் மூலியமாக என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இருக்குது, லெஜிஸ்லேச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட நடத்தையில் வந்து ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, இல்லை வந்து அவர் வந்து அவரோட பேரை அவர் ஏதாவது தப்பு தீங்கு விளைவிச்சு மக்களுக்கு வந்து ஏதாவது தீங்கு விளைவிச்சு அதனால் களங்கம் உண்டாக்குற வரைக்கும் இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு அவதூறு வழக்கு போடுறது அப்படிங்கிறது இனிமேல் கிடையவே கிடையாது. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு கேஸை போடுறதுக்கு எந்த ஒரு ப்ராசிக்யூட்டருக்குமே வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுல கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. Within a matter of days, the HC has struck 2 blows for free speech and press freedom. ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுதந்திரமாக வந்து நம்ம பேசவும் முடியாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரத்தையும் வந்து ஒரு பெரிய அடி கொடுத்துருக்கு. அதாவது சுதந்திரமாக வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஹைகோர்ட் வந்து 2 தீர்ப்பு அடுத்தடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ் ஃபைலிங் ஆஃப் கிரிமினல் டிஃபமேஷன் கேசஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரெஸ் மஸ்ட் எண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புள் மேலே அவதூறு வழக்குகள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாகவும் மற்ற இதுவும் சார்பாகவும். ஸோ அது வந்து உடனடியாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.